வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். வருகிற ஜனவரி மாதம் 1ஆம் தேதியில் இருந்து புதிய கால அட்டவணை வெளியிடப்படுகிறது. அதனால் நிறைய ரயில்களுக்கு நேர மாற்றம் அப்படிங்கிறது வந்திருக்கிறது. நம்மளும் நிறைய ரயில்களின் நேர மாற்றத்தை உங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கோம். இப்போது புதிதாக நிறுத்தங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரயிலை பற்றி நம்ம பார்த்தாகணும். இப்போது அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே தமிழ்நாடு தான் ரொம்பவும் ஃபேமஸ். இந்தியா ஃபுல்லாக அந்தியோதயா ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் தினசரி இயங்கக்கூடிய ஒரே ஒரு அந்தியோதயா, அது நம்முடைய நாகர்கோவில் தாம்பரம் அந்தியோதயா மட்டும்தான். ஏன்னா இது டெல்டா பகுதியை இணைக்கக்கூடிய ரயில் மட்டும் கிடையாது, பெரும்பாலான மக்கள் பயணிக்கக்கூடிய ஒரு ரயிலாக இருக்கிறது. முழுக்க முழுக்க அன்ரிசர்வ்டு பெட்டிகளை கொண்டு இயங்கக்கூடிய ரயில். அது மட்டும் இல்லாமல் இந்த ரயில் கட்டணத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பேசஞ்சருக்கு அப்புறம் எக்ஸ்பிரஸுக்கு அப்புறம் சூப்பர் ஃபாஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதையும் தாண்டி அந்தியோதயாவுக்கு தனியான கட்டணம் அப்படிங்கிறது இருக்கும். கட்டணம் கொஞ்சம் சேர்த்து தான், ஆனால் விரைவான பயணத்தை மேற்கொள்வதற்காக அந்தியோதயா ரயில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தினமுமே நைட்டு 10:40 மணிக்கு தாம்பரத்திலிருந்து புறப்படக்கூடிய அந்தியோதயா ரயில் தாம்பரத்தில் இருந்து செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர், விழுப்புரத்துக்கு அப்புறம் திருப்பாதிரை புலியூர், அதற்கப்புறம் சிதம்பரத்தை தாண்டி இந்த ரயில் நிற்கக்கூடிய நிலையம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான ஜங்ஷனாக இருக்கக்கூடிய மாயவரம், மயிலாடுதுறை ஜங்ஷனில் நிற்கும். அதுக்கடுத்து கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, அப்புறம் வழக்கம் போல் திண்டுக்கல், மதுரை வழியாக இந்த ரயிலானது நாகர்கோவில் வரைக்கும் இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. நாகர்கோவிலுக்கு மறுநாள் பிற்பகல் 12:35 மணிக்கு போய் சேரும். இப்போது வருகிற ஜனவரி 1ஆம் தேதியில் இருந்து ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்கிறாங்க. சீர்காழி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று இந்த ரயிலானது ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து சீர்காழியில் 2 மார்க்கங்களிலும் நின்று செல்லும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. இப்போ சீர்காழியில் இந்த ட்ரெயினை நாகர்கோவிலுக்கு போகும்போது பிடிக்கணுன்னாலும் சரி, அல்லது சென்னை வரும்போது பிடிக்கணுன்னாலும் சரி, இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று மயிலாடுதுறை ஜங்ஷன் போகணும், அப்படி இல்லை அப்படின்னா சிதம்பரத்துக்காவது போகணும். அப்போ தான் இந்த ட்ரெயினை பிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருந்தது. ஆனால் ஜனவரி 1ஆம் தேதி இந்த சீர்காழி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்கள் சிதம்பரத்துக்கும் போக வேணாம், மயிலாடுதுறை ஜங்ஷனுக்கும் போக வேணாம், சீர்காழியிலேயே உங்களுக்கான ட்ரெயின் நிச்சயமாக நிற்கும் அப்படின்னு ரயில்வே அறிவிச்சிருக்கு. அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் நாகர்கோவிலில் இந்த ரயில் கிளம்பக்கூடிய நேரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. மாலை 3:50 மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது நாகர்கோவிலிருந்து திருநெல்வேலி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளியில் இருந்து தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, சிதம்பரம் அப்படிங்கிற வரக்கூடிய நிறுத்தங்களுக்கு இடையில் சீர்காழி அப்படிங்கிற நிறுத்தத்திலையும் இந்த ரயிலானது நின்று செல்ல இருக்கிறது. ஆக நாகர்கோவிலிருந்து சென்னை வரும்போதும் சரி, அல்லது சென்னையில் இருந்து நிச்சயமாக நாகர்கோவில் போகும்போதும் சரி, சீர்காழி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களின் வேண்டுகோளை ஏற்று இந்த ரயிலானது நிரந்தரமாக ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து நின்று செல்லும் அப்படின்னு அறிவிப்பிருக்கிறது. இது புதிய கால அட்டவணையிலையும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது தவிர்த்து ராமேஸ்வரம் திருப்பதி ரயிலுக்கும் போலூர் அப்படிங்கிற நிறுத்தம் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. புதிய நிறுத்தங்கள் நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ண வேண்டியது தான். இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்குறதோடு நிறுத்திக்கிடாமல் இந்த தகவல்கள் அனைவருக்கும் சென்று சேர உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.